ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃப்ரைடே ஸ்பெஷல் மிச்ச நாளைக்கு பிறகு கொண்டு வந்திருக்கிறேன். ஃப்ரைடே ஸ்பெஷல் ஒரு சிக்கன் பிரியாணி, சிம்பிளாக ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சு கொள்வோமா? எப்பயுமே நாங்கள் வீட்டு தேவைக்கு செய்கிற மாதிரி ஒரு சிம்பிளான பிரியாணி செஞ்சு கொள்வோம். வாங்க வீடியோக்கு போவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் 500 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி இதை வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சோக் பண்ண வச்சுடணும் ஒரு 20 இல்லாட்டி 30 மினிட்ஸ் மாதிரி. அடுத்தது சிக்கன் 750 கிராம்ஸ்க்கு விட கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிறேன். ஆனியன் 500 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன், பிக் ஆனியன். இன்றைக்கி டொமாட்டோ 250 கிராம்ஸுக்கு, சில்லி பவுடர் 1½ டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். பிரியாணி மசாலா 1½ டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி பெப்பர் பவுடர் 1¼ டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். டர்மரிக் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். கொரியண்டர் பவுடர் அப்புறட்டி மசாலா பவுடர் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி கர்ட் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். கீ 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். இன்றைக்கி ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேம் ரேஷியோட கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அது தேவையான மாதிரி போட்டுக்கொள்ளும். அதேமாதிரி மின்ட் லீவ்ஸ் அண்ட் கொரியண்டர் லீவ்ஸ் ஒரு பொடி எடுத்து வச்சுக்கிறேன். இன்றைக்கி பட்டை, ஏலம், கிராம்பு, ஸ்டார் அனீஸ், பே லீவ்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வாங்க நாங்கள் இதை செய்வோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பேனுக்கு ஒரு 1/4 கப் அப்படிலாட்டி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணி நான் இந்த ஆனியன் எல்லாத்தையுமே நல்லாவே கோல்டன் ப்ரௌன் அவக்காட்டையும் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி பிரியாணிக்கு இந்த ஆனியன் ஃப்ளேவர் தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டை தருது. ஸோ அதனால் பிரியாணிக்கு எப்போயுமே கோல்டன் ப்ரௌன் ஆக மட்டுமே ஆனியனை ஃப்ரை பண்ணவே வேணும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற பே லீவ்ஸ், ஸ்டார் அனீஸ், பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையுமே இதில் நான் போட்டுக்கொள்கிறேன். எல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் நாங்கள் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். பிரியாணிக்கும் மற்ற எல்லா ரைஸுக்குமே நான் ஃப்ரை பண்ணக்குள்ள ஆயில் மிச்சம் ஆட் பண்ண மாட்டேன். இங்கே பாருங்கள், ஆயிலே இல்லை. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி தான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ரீசன் நாங்கள் ஆயில் எதுக்கு கூடுதலாக ஆட் பண்ணினாலும் எங்களுக்கு அது தின்றதுக்கு எல்லாம் பேத்துடும். கறிவலை நான் சொல்லலை, ரைஸ் வலை தான் சொல்கிறேன். ஏன்டா அது எங்களுக்கு தாளிப்புக்கு நாங்கள் கூடுதலாக ஆயில் ஆட் பண்ணோம்னா அது தெவட்டி பேத்துடும். பட் அதே நேரத்தில் கீயாலும் பட்டராலும் ஆட் பண்ணிக்கணும்னா எங்களுக்கு நல்லா சாப்பிடலும். அதெல்லாம் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மிக்குது. நான் இப்போ 2 இயர்ஸ்க்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணி ஒன்று செய்வோம்ட்டு ஒரு ஃபேமஸ் யூடியூப் ஒன்றில் நான் பார்த்து அந்த ரெசிப்பியை செய்கிறதுக்கு எடுத்தேன். அவங்க சென்ன கணக்கே நான் ஆயிலும் மைக்கு ஆட் பண்ணினேன். லேட்டாக ஆயில் எல்லாம் மேலால் வர தொடங்கிருச்சு. அப்போ அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு எவ்வளோ எல்லாம் போட்டு நல்லா செஞ்சாலும் எனக்கு சாப்பிடவே எல்லாம் பெற்றுருச்சு. எல்லாமே சும்மா தூர போடுற மாதிரி ஆகிருச்சு. அதனால் நான் அதோட எக்ஸ்பீரியன்ஸும் தான். மற்றது நான் எப்போயுமே நார்மலாக அவங்களுக்கே தெரியும், நான் இந்த ஆயில் கணக்காக தான் ஆட் பண்ணிக்கொள்வேன். கீ எவ்வளோ ஆட் பண்ணாலும் அதில் பிரச்சனை இல்லை. கீ தெவட்டாது, நல்லாவே சாப்பிடலும். ஸோ இந்த கணக்கு வர காட்டியுமே நாங்கள் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். எப்படியுமே ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா தரும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சு க்ரீன் சில்லியை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் இப்போ மிச்ச நாள் ஆகிடுச்சு ஃப்ரைடே ஸ்பெஷல் ஒன்று உங்களுக்கு கொண்டு ஸோ அதுதான் இந்த தடவை சிக்கன் பிரியாணியை கொண்டு வரோன்னு நினச்சேன். அதோடு நான் கட் பண்ணி வச்சுக்கிற டொமாட்டோ எல்லாமே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். டொமாட்டோ பிரியாணிக்கு ஒரு பிரியாணிக்கு ஒரு ஸ்டைலில் தான் ஆட் பண்ணணும். இது நான் ஒரு சிம்பிளாக செஞ்ச பிரியாணி சொல்லி நான் இப்படி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட தேவையான அளவு சோல்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதுக்கு டர்மரிக் பவுடரை ஆட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட் இந்த டொமாட்டோ எல்லாம் நல்லா கொஞ்சம் மசியை கட்டி வச்சுக்கொள்வோம். இப்போ சரி, ஓகே. கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் எடுத்துக்கிற மின்ட் லீவ்ஸ் அண்ட் கொரியண்டர் லீவ்ஸை இதுக்கு நான் போட்டுக்கொள்கிறேன். மின்ட் லீவ்ஸும் கொரியண்டர் லீவ்ஸும் கொஞ்சம் கூடுதலாக இப்படி ஒரு பொடி ஆட் பண்ணிக்கொள்ளணும். அப்போ தான் பிரியாணி நல்லா வைக்கும், டேஸ்டி வைக்கும். அதே நேரத்தில் அந்த ஸ்மெல் ஒன்றும் வரும்.
இப்போ இதை நாங்கள் திரும்ப க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட் மாதிரி வதங்க விடணும். அது வதங்கினதுக்கு பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது நான் சேம் ரேஷியோவில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அது வந்து ரைஸ் அண்ட் பீஃப் குவான்டிட்டி கூட இதை கொஞ்சம் கூட்டிக்கொள்ளும். அதுக்கு பிறகு திரும்பவும் நான் க்ளோஸ் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ரா ஸ்மெல் போக்காட்டியும் கொஞ்சம் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த டொமாட்டோ எல்லாம் நல்லாவே வதங்கிக்குது. இப்போ இந்த டைமில் நான் பெப்பர் பவுடர் எடுத்து வச்சுக்கிறேன் தானே, அதை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு வந்து பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி நான் மசாலா பவுடர் இல்லை கொரியண்டர் பவுடர் எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதுக்கு நான் எடுத்து வச்சுக்கிற கர்டை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டால் க்ளோஸ் பண்ணி கர்டை கொஞ்சம் குக்காக விடணும். எந்த ஃபுட்டுக்கு கர்ட் போட்டாலும் கட்டாயம் கர்ட் குக்காக விடணும். இப்போ இந்த கர்ட் நல்லா குக்காக விரிச்சு இப்போ இந்த டைமுக்கு நான் எடுத்து வச்சுக்கிற சிக்கனை நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் சிக்கன் பீசஸ் இருக்குது, வீட்டில் விட்ட தொட்டக்குறைன்னு மிஞ்சது, அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அப்பப்போ எடுத்துகிட்டு அப்படியே பேலன்ஸ் ஆகும் தானே, அதெல்லாம் நான் ஒன்றில் போட்டு வைப்பேன். இப்படி என்ன மாதிரி செய்ய போகல டக்குன்னு அதை யூஸ் பண்ணிக்கொள்வேன். இப்போ இதுக்கு ஒரு 1 கப் மட்டுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இதை குக்காக விட்டுக்கொள்ளணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே லிட்டால் க்ளோஸ் பண்ணி குக்காக விட்டுட்டா சரி. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டேன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப் மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடு இதை க்ளோஸ் பண்ணி எப்படியுமே ஒரு 15 மினிட்ஸ் மட்டுக்கு சிக்கன் நல்லாவே குக் ஆகணும். கொதி வந்திக்குது, இன்னும் கொஞ்சம் இது குக் ஆக வேண்டிக்குது. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன்னா திரும்ப, ஏன்னா அப்போ தான் அந்த சிக்கன் எல்லா பக்கமும் நல்லா அந்த கிரேவி எல்லாம் நல்லா பட்டு நல்லா குக் ஆகும். இப்போ திரும்ப க்ளோஸ் பண்ணி நான் இதை நல்லா குக் பண்ணிக்கொள்கிறேன். குக் பண்ணின பிறகு சிக்கன் இப்படி தான் இருக்கும், நல்லா குக் ஆகிக்கும். நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண சொல்லிட்டு 2 பக்கமே நல்லா குக் ஆகிக்குது. நான் இப்போ இந்த சிக்கன் பீசஸ் ரெண்டையுமே அப்படியே எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கொள்கிறேன். குட்டி குட்டி பீசஸ் போட்டதெல்லாம் நான் எடுக்கலை, பிக் பீஸ் 2ஐயும் எடுத்துக்கிறேன். எடுத்து அப்படியே ஒரு பக்கத்தில் பிளேட்டில் நான் அதை வச்சுக்கொள்கிறேன். அதை நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ரைஸ் குக்கரில் உங்களுக்கு எப்படி தெரியும், நான் எப்போவுமே ரைஸ் குக்கரை தான் குக் பண்ணுவேன். ரைஸ் குக்கரில் இந்த கிரேவி அப்படியே நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பொட்டில் வைக்கிறது நல்ல ஜூஸ் எல்லாம் மிக்க அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோடய நான் சோக் பண்ணி வச்சு இந்த பாஸ்மதி ரைஸ் இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணினா அதுக்கு எப்படியுமே தண்ணி கணக்கு வைக்கணும்டா, நல்லாவே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரிக்கு அந்த நான் வச்ச ரைஸ் அப்படியே க்ளோஸ் ஆகிற மாதிரிக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கொண்டா நல்லாவே போதும். அதுக்கு விட கூட தேவையில்லை, அப்படி கூடிச்சுன்னா ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி அப்படி தண்ணி அப்படி வச்சுட்டு ரைஸை போட்டுட்டு பார்க்கணும், அந்த கணக்கு இருந்தால் சரி. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சால்ட் போட்டுக்கொள்கிறேன். நான் எடுத்து வச்ச கீயில் சரியாக ஒரு 1/2 கீ இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடைய ஒரு சின்ன டிப், நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி மில்க் பவுடர் ஆட் பண்ணி மில்க் கொஞ்சம் இதுக்கு ஆட் பண்ணுறேன். நான் எப்போவுமே மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் இந்த இதுக்கு பிரியாணி செய்ய போகல. ஸோ இன்றைக்கும் நான் அதேமாதிரி ஆட் பண்ணினேன். அதே பிறகு லாஸ்ட்டாக ரொம்ப 2-3 துண்டு எடுத்து அதை மேலால் போட்டுக்கொள்ளணும். இப்போ இதை இப்படியே க்ளோஸ் பண்ணி சரியாக ஒரு 20 மினிட்ஸ் குக் ஆகினா ஓகே. நான் இப்போ இந்த சிக்கன் பீசஸை ஒரு கடாயில் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். பிரியாணிக்கு எப்படியுமே எங்கள் வீட்டில் சிக்கன் ஃப்ரை பண்ணால் தான் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் எப்போயுமே ஃப்ரை பண்ணி தான் இருக்கிறது. சம்டைம்ஸ் தான் அப்படியே வச்சுவேன். ஆம்பூர் பிரியாணியெல்லாம் செஞ்சால் நான் ஃப்ரை பண்ண மாட்டேன், அதை அப்படியே வச்சுருவேன். இப்போ பாருங்கள், ரைஸ் நல்லாவே குக் ஆகிக்குது. ஹைதராபாத்தி பிரியாணி செஞ்சாலும் நீங்கள் சிக்கனை ஃப்ரை பண்ணிவிடுங்க, அப்போ நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த டெக்ஸ்சர் தான் சரி. இப்போ நான் மீதி பேலன்ஸில் வச்ச கீ அதை அப்படியே நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
பிரியாணி எப்போ செஞ்சாலும் லாஸ்ட்டு அதுக்கு கீயை இப்படி ஆட் பண்ணால் தான் அதோட ஸ்மெல் நல்லா வரும். ஏர்லியாக எல்லா கீயும் போட்டுட்டா ஸ்மெல் நல்லா வராது. ஸோ வந்து லாஸ்ட்டாகவும் நான் கீ கொஞ்சம் அதுக்கு ஆட் பண்ணுவேன். ஓகே, நாங்கள் இப்போ சர்வ் பண்ணிக்கொள்வோம் எங்களோட பிரியாணியை. பாருங்கள் எப்படி நல்லா வந்திக்கு உதிரி உதிரியாக வந்திக்குது. இப்படி தான் வரும். மிச்சம் வாட்டர் ஆட் பண்ணாமல் கணக்காக எடுத்துக்கொண்டா ஓகே. இந்த பிரியாணிக்கு நான் வந்து ஒரு ரைத்தாவும் ஒரு இந்த கறி லீவ்ஸால் ஒரு துவையல் ஒன்றும் செஞ்சுக்கிறேன். அப்போ தான் நல்ல சாப்பாடு இழுப்பட்டு போகும். இன்றைக்கி கறி லீவ்ஸால் செஞ்ச துவையல். அதே மாதிரி ரைத்தா ஒன்று செஞ்சுக்கிறேன். ரைத்தா செய்யப்போக்குள்ள எப்பயுமே நீங்கள் அதுக்கு கொஞ்சம் கியூமின் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அதோட டேஸ்ட்டே தனி. இது எனக்கு ஒரு செஃப் சொல்லி தந்தது. அதுக்கு நான் கொஞ்சம் கியூக்கம்பர் வச்சு சலாட் வச்சு எல்லாத்தையும் நல்லா கார்னிஷ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த பிரியாணி ரெடி. ஃப்ரைடே ஸ்பெஷல் பிரியாணி. நான் மிச்ச நாளைக்கு பிறகு இது பிரியாணி ஒன்று செஞ்சுக்கிறேன். மிச்ச நாள் செய்ய கிடைக்கல எனக்கு. ஃப்ரைடே ஸ்பெஷலும் அதே மாதிரி மிச்ச நாள் போட கிடைக்கல. இடையில ரம்ஜான் வந்துருச்சு. ஸோ இந்த ஃப்ரைடே ஸ்பெஷல் பிரியாணி எப்படிக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னுமே இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஹோம் மேட் ரெசிபீஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.